வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். இந்த சிந்தாமணியும் ஃபினான்சியரும் கூட்டு களவாணித்தனம் செஞ்சு நோட்டீஸ் அனுப்பி ஒண்ணு பணம் கொடுங்க இல்லைன்னா ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அண்ணாமலையும் வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம முத்து திரும்பவும் அண்ணாமலைக்கு இந்த வீட்டை மீட்டு தருவாரா இல்ல தரமாட்டாரா அப்படிங்கறத பயங்கர சுவாரஸ்யமா இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு லைக்கையும் தட்டி விட்டுட்டு அப்படியே ஹைப்ல பாயிண்ட்டும் கொடுத்துருங்க. மீனா சிந்தாமணி கிட்ட பேசிட்டு போனதுல இருந்து பயங்கர கடுப்புல தான் இருக்காங்க சிந்தாமணி. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா நேரா பினான்சியர் கிட்ட போறாங்க. இந்த மீனாவை பழி வாங்கணும், அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 38 லட்சம் பேலன்ஸ் இருக்குதுல்ல, 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, இன்னும் 38 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்கு, அந்த 38 லட்ச ரூபாவை உடனே கொடுக்கணும்னு நெருக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேடம், இப்பதான் 10 லட்ச ரூபா அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க, உடனே மிச்ச காசையும் கேட்டோம்னா அது சரி வராது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம், வட்டிக்கு கொடுக்குறவங்க இதெல்லாம் அசால்ட்டு தான், நான் எதுக்கு இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க, 10 லட்சம் கொடுத்தாச்சு, மிச்சம் 38 லட்ச ரூபாவை நாளைக்குள்ள நீங்க கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்புங்க. இவங்கனால அந்த நோட்டீஸ் அனுப்புனா வேற எதுவுமே பண்ண முடியாது. 38 லட்ச ரூபாவை நாளைக்குள்ள கொடுக்கலன்னா வீட்டை எங்க பேர்ல எழுதி கொடுத்துருங்க இல்லட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க, அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லவும், அந்த மொத்தம் 38 லட்ச ரூபா பெரட்டி கொடுத்துட்டான்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க பினான்சியர். அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா முத்துவ பணத்தை பெரட்ட விடாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஒரு நோட்டீஸை முதல்ல கொடுங்க. மீனாவை பழி வாங்கினதுக்கு பழி வாங்கினது மாதிரியே ஆச்சு. அதுவும் மட்டும் இல்லாம அந்த வீடும் சீக்கிரம் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா வேலையை பார்க்கலாம். நான் ஒரு ஆள்கிட்ட பேசி வேற வச்சிருக்கேன், நம்ம பேருக்கு மட்டும் அந்த வீடு வந்துருச்சுன்னா அப்படியே மாத்தி விட்டுறலாம், நமக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சிந்தாமணி, எத்தனை நாளைக்கு தான் நம்ம பணத்தை கொடுத்துட்டு அதுல இருந்து லாபத்தை சம்பாதிக்காம இருக்கிறது, வீட்டை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், நமக்கு தான் லாபம், அதை முதல்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கையோட கையா என்ன பண்றாருன்னா அந்த பினான்சியர் அதே மாதிரி பிஏ கிட்ட சொல்லி நோட்டீஸ் ஒண்ணா அனுப்ப சொல்லிடுறாங்க அண்ணாமலைக்கு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பிஏவும் உடனே நோட்டீஸை அண்ணாமலைக்கு அனுப்புறாங்க. அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா அண்ணாமலை அக்கடான்னு உட்காந்துருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் நோட்டீஸ் ஒண்ணு வருது. என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாருக்கு வந்திருக்குன்னு விஜயா தான் கேக்குறாங்க. இது அண்ணாமலைங்கிற பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, அண்ணாமலையா எங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. முதல்ல அண்ணாமலை சார் கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் தான் மேடம் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லவும், வேற வழி இல்ல, ஏங்க உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் என்னமோ வந்திருக்குதாமா. எனக்கு நோட்டீஸா, என்ன சொல்ற, அதனமோ தெரியலைங்க, உங்க பேருக்கு தான் வந்திருக்காமா, நீங்க தான் சைன் போடணுமாமா, சைன் போட்டு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. விஜயாவும் அதை பத்தி அசால்ட்டாவே ஏதோ ஒண்ணு பேங்க்ல இருந்து ஏதோ வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை போய் சைன் போட்டு அந்த நோட்டீஸை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து படிச்சு பாக்குறாரு. பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. விஜயா விஜயா அப்படின்னு பயங்கரமா கோவமா சத்தம் போடுறாரு. என்னடா இந்த மனுஷன் இப்படி சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்னங்க அப்படின்ட்டு வேகமா வர்றாங்க. உன் பையன் பண்ணதுக்கு நான் அனுபவிக்கணுமா இந்தா அப்படின்னு வீசி எறிகிறாரு அந்த நோட்டீஸ. என்னடா இது பேப்பர் தூக்கி போடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது படிச்சு பார்த்தா பயங்கர ஷாக்கு. உடனே அதுவும் நாளைக்குள்ள 38 லட்சத்தை பணத்தை கட்டணும், இல்லைன்னா உங்க வீட்டை நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை கேட்டோடனே விஜயாவுக்கும் பயங்கர ஷாக்கு. என்னங்க இப்படி போட்டிருக்கு, அதான் உன் அருமை தவ புதல்வன் இருக்கிறான்ல அவங்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா பேசுறாரு அண்ணாமலை. விஜயாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, செம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே மனோஜுக்கு கூப்பிடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் மனோஜ் கிட்ட சொல்றாங்க. மனோஜ் பாத்தீங்கன்னா கூலா பேசுறாரு. மா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துதானே பணத்தை கட்டுறேன்னு சொன்னா, அவங்ககிட்டயே அப்பாட்ட சொல்ல சொல்லு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க, ஆமாமா அவங்ககிட்டயே சொல்ல சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. என்ன சொன்னா உன் ஆசை மகன் அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அது வந்துங்க, இல்லைங்க அது வந்துங்க. என்ன விஜயா வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்க, உன் மகன் முடியாதுன்னு சொல்லிட்டானா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பயே முத்து அப்பதான் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு ஒரே டயர்டா வர்றாரு. இதோ வந்துட்டான் பாருங்க உங்க பையன், அவங்ககிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. என்னப்பா என்ன கொடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், நோட்டீஸ் வந்திருக்குதுப்பா அப்படிங்க. என்னப்பா நோட்டீஸ் சொல்றீங்க, என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஒந்தா படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. விஜயாவும் வாங்கி படிச்சு பாக்குறாங்க. என்னப்பா நாளைக்குள்ள 38 லட்சம் கேக்குறாங்க, எப்படிப்பா கொடுக்க முடியும், அதான் 1 மாசம் டைம் கேட்டிருக்கோம்லப்பா
அது என்னமோ தெரியல முத்து, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன இங்க நடந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல முத்து. நீ ஒரு மாசம் டைம் கேட்ட, 10 லட்ச ரூபா வேற கொடுத்துட்டு வந்துட்டேன். 38 லட்ச ரூபாவை உடனே கேட்டா என்னடா பண்றது? அப்பா என்னன்னு தெரியல, நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா கொஞ்ச நேரத்திலேயே அங்க மனோஜ் வந்துடுறாரு. மனோஜும் வந்தோடனே வாடா வா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. நீ பண்ண வேலை எந்த ஒரு நிலைமையில வந்து நிக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லவும், அதான் முத்து எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னான்லப்பா, பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு நக்கலா சொல்றாரு மனோஜ். முத்துக்கு கோவம் வந்துருச்சு. டேய் லூசு லூசுன்னு அடிக்கடி நீ நிரூபிச்சுட்டே இருக்கடா. இது நம்ம வீடுடா, நம்ம வாழ்ற வீடா. டேய் உன் அப்பா தான் சொல்லிட்டார்ல, எனக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி இந்த சொத்தெல்லாம் உனக்கும் ரவிக்கும் தானே, நீங்க 2 பேரும் வேணா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றாங்க. இந்த நோட்டீஸை முதல்ல படி அப்படின்னு முத்து கொடுக்குறாரு. அந்த நோட்டீஸை வாங்கி படிச்சுட்டு, ஆமா பணம் கட்டலைன்னா கண்டிப்பா வீட்டை ஜப்தி பண்ணுவாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொன்னோடனே முத்துக்கும் அண்ணாமலைக்கும் கோவம் வருது. அப்பா நான் கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லிருங்க, இல்லாட்டி நான் ஓங்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. டேய் கொஞ்சம் பேசாம இருங்கடா, இங்க என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தெரியாம நீங்க பாட்டுல பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோவப்பட்டு பேசுறாரு அண்ணாமலை. அப்பா ஒண்ணு இல்ல விட, நீ கோவப்பட்டிருக்காது என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, வேணா நம்ம வக்கீல் கிருஷ்ணாவை வச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. அண்ணாமலைக்கும் அதான் சரின்னு படுது, நம்ம கிருஷ்ணா வச்சு பார்க்கலாம், இதை என்ன பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நல்லதான்ப்பா, நான் முதல்ல போய் ரவிட்ட இதை சொல்லிட்டு நானும் ரவியும் முதல்ல லாயர் கிருஷ்ணாவை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், சீக்கிரம் போய் பாருங்கடா எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே மீனாவும் அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் முத்து சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்ப நானும் வரேங்க உங்க கூட அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, முதல்ல வக்கீல பாக்குறதுக்கு முன்னாடி பேசாம அந்த பினான்சியரை பார்த்துட்டா என்னடா அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா கரெக்ட், ஃபர்ஸ்ட் பினான்சியரை பார்க்கலாம், ஸ்டே ஆர்டரை ரத்து செஞ்சிருங்க, நாங்க எப்படியாச்சும் பணத்தை புரட்டி கொடுத்துறோம்னு சொல்றோம், அதுக்கப்புறம் வேணா என்னன்னு பாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா முதல்ல பினான்சியரை பார்த்து என்னன்னு பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலையும். அதனால முத்து மீனா ரவி எல்லாரும் பினான்சியரை பாக்குறதுக்காக அங்க போறாங்க. சிந்தாமணி இப்ப அங்க இல்ல, பினான்சியர் தான் அங்க இருக்காங்க. பினான்சியர் கிட்ட போய் இவங்க எல்லாரும் இப்படி அவசரமா இப்படி பணம் வேணும்னு சொல்லி, அது 38 லட்சம் வேணும்னு சொல்லி எங்களுக்கு இப்படி நெருக்கடி கொடுத்தா நாங்க என்ன சார் பண்றது, தயவு செய்து இந்த நோட்டீஸை ரத்து பண்ணிருங்க, நான் எப்படியாச்சும் நீங்க கொடுத்த அந்த காலக்கெடுக்குள்ள உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன், தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு முத்து. ரவியும் சொல்றாரு, மீனாவும் ஆமா சார் எங்கனால பணத்தை கொடுக்க முடியும், நாங்க கொடுக்கலன்னு சொல்லல, ஆனா இந்த ஒரு மாசம் நீங்க காலக்கெடு கொடுத்தீங்கல்ல அதுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துறோம், என்னமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க, கொடுக்கலன்னா நான் ஒன்னும் சொல்லல, ஆனா 10 லட்ச ரூபா கொடுத்ததோட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒத்த பணமே கொடுக்கலையே அப்படிங்கும் போது முத்து சொல்றாரு, என்ன சார் நீங்க சொல்றீங்க, 10 லட்ச ரூபா கொடுத்து 2-3 நாளும் கூட ஆகலைங்க சார், அதுக்குள்ள மறுபடியும் ஒரு லம்பான தொகை கேட்டா எப்படி சார் கொடுக்க முடியும், நீங்க ஒரு மாசம் சொன்னீங்களா அதுக்குள்ள உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா இதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, 38 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் அந்த நோட்டீஸை வாபஸ் வாங்குறேன், இல்லையா வேற வழி இல்ல, நாங்க பண்றத லீகலா பண்ணிட்டு தான் இருப்போம், மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவோ பேசி பாக்குறாங்க 3 பேரும். ரவியும் சொல்றாரு, சார் எப்படி நாங்க காசு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா கேட்கற மாதிரி கொஞ்சம் கூட குடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. நல்ல வேலைக்கு ஸ்ருதியை கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான், இவங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க பேசிடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. முத்துவும் காலில் விழுகாத குறையா கெஞ்சி கேட்கிறாரு, ப்ளீஸ் சார் எங்க அப்பாவோட வீடு சார், அது அவர் ஆசாசையா கட்டின வீடு சார், ப்ளீஸ் எங்க அண்ணன் பண்ணதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு எத்தனையோ தடவை கேட்கிறாரு முத்துவும். ஆனா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னன்னாலும் சரி நான் கொடுத்த கெடுக்குள்ள பணத்தை கொடுக்கணும், இல்லையா என்கிட்ட கோச்சுக்காதீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு பினான்சியர். வேற வழி இல்ல, அங்கிருந்து ஒரே சோகமா வர்றாங்க 3 பேரும். அந்த பினான்சியர் என்ன பண்றாருன்னா, உடனே நம்ம சிந்தாமணிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த பூரான்னு சொல்றாங்க. அவங்க வந்தாங்க இப்படி எல்லாம் கெஞ்சி கேட்டாங்க அப்படின்னு சொல்லவுடனே அவனுக்கெல்லாம் கேட்கறாங்கன்னு, நீங்க பாட்டுல சரின்னு சொல்லிடாதீங்க, எப்படி மேடம் சொல்லுவேன் சரின்னு, முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா நல்லா வேலை பண்ணீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிந்தாமணியும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே மனசு கவலையோட முத்து மீனா வீட்டுல அண்ணாமலை ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவும் வர்றாரு. வந்தோடனே என்னாச்சுடா முத்து நீ பேசிட்டியா பினான்சியர் கிட்ட, அவர் சரின்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா, அவரு நம்ம சொல்றத ஒண்ணு கேட்கற மாதிரியே இல்லப்பா, என்னடா சொல்ற, ஆமாப்பா அந்த மனுஷன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாருப்பா, நான் எவ்வளவோ நானு மீனா ரவி எல்லாம் கேட்டு பாட்டோம்ப்பா, ஆனா அவரு முடியவே முடியாதுங்கிறாரு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மனோஜ் சொல்றாரு, வேற என்ன பண்ண போறாங்க, அடுத்தது ஜப்தி தான் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோடனே பயங்கர டென்ஷன் ஆயிராரு அண்ணாமலை.
அப்ப அவ்வளவுதானா, முடிஞ்சுதா? இந்த வீடு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினேன்டா இந்த வீட்டை. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா விஜயா இந்த வீட்டை வச்சிருக்கா. இந்த வீடு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு இனி வாழ்ந்தென்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுறாரு அண்ணாமலை. அப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த வீட்டை நான் உனக்கு மீட்டு தர்றேன்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. எப்படிடா உன்னால மீட்டு தர முடியும், என்ன தைரியத்துல நீ சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, அப்பா விடு, இந்த கதவை அடைச்சிருச்சுன்னா என்ன, இன்னொரு கதவு இருக்குல்ல, அதுதான் அந்த லாயர் கிருஷ்ணா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நாங்க போய் பேசுறோம். என்ன மீன சொல்ற அப்படிங்க. ஆமாங்க, அவங்க கிட்ட போய் பேசலாம், ஏதாச்சும் கண்டிப்பா ஸ்டே வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. அப்புறம் என்னடா நின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, போய் முதல்ல பேசுங்கடா லாயர் கிட்ட போய் அப்படின்னு சொன்னோடனே மீனா முத்து 2 பேரும் உடனே லாயர் கிருஷ்ணா கிட்ட தான் போறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அங்கேயும் சொல்றாங்க. அவங்க பார்த்துட்டு அந்த நோட்டீஸ் இருக்குல்ல அதையும் கொடுங்கன்னு சொல்லி கிருஷ்ணா வாங்கி படிச்சு பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிருஷ்ணா சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், என்னன்னாலும் சரி 15ல இருந்து 30 நாளாவது நமக்கு டைம் கொடுக்கணும். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட்டீஸ் வந்ததுன்னா உடனே பணத்தை கொடுங்க, இல்லாட்டி ஜப்தி பண்ணுவோம் வீட்டை அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம், ஸ்டே பெட்டிஷன் வேணா நம்ம கோர்ட்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம், உடனே போட்டு சரி பண்ணிடலாம், இப்போ ஸ்டே வாங்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தான், நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா கடன் கொடுத்தவங்க இப்படி எல்லாம் நோட்டீஸ் கொடுத்தா அதுக்கு கால அவகாசம் 15ல இருந்து 1 மாசம் கொடுக்கணும். ஆனா இவங்க கால அவகாசமே ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. அதனால இது செல்லுபடி ஆகாது. இருந்தாலும் நம்ம ஸ்டே வாங்குறதா முக்கியம். ஏதாச்சும் ஆளுகளை பிடிச்சி அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா வம்பாயிரும்ல, நம்ம ஸ்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இதுக்கு வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க முத்து. அப்போ கிருஷ்ணா வந்து அவங்க ஜூனியர் லாயர் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு நீ கோர்ட்டுக்கு போய் இதுக்கு ஸ்டேக்கான ப்ராசஸ் பண்ண ஆரம்பி, நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம் சொல்லிட்டு அவங்களும் அந்த ஸ்டே வாங்கிருக்காங்கன்னா ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்காக முன்னாடியே போயிடுறாங்க. அதுக்குள்ள இவங்க ஒரு சின்ன ஒரு 2-3 பேர்த்த மீட் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த மீட் பண்றவங்களை எல்லாம் அதுக்கப்புறம் கார்ல லாயர் கிருஷ்ணா முத்து மீனா இவங்க எல்லாம் போறாங்க. போறப்பே என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்கன்னா கிருஷ்ணா, இது மே மாசம்ப்பா, அதனால ஜட்ஜி எல்லாருமே லீவ்ல இருப்பாங்க, இந்த வெக்கேஷன் பெஞ்ச் தான் இருப்பாங்க. அதுவும் வந்து அவங்க சிவில் இதுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல, நம்ம என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸை உடனே தீக்கணுங்கிற கேஸ் இருக்கு பாரு, அதைத்தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. சிவில் கேஸ்ல டீல் பண்றாங்களான்னு தெரியல, நம்ம எதுக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் இந்த வெக்கேஷன் பெஞ்சோ சேரோ என்னமோ சொன்னீங்களே அப்படின்னு சொல்றாரு முத்து. இல்லப்பா அது வெக்கேஷன் பெஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம பேசி பார்க்கலாம்ல, அதுக்கு தான்ப்பா போகுது. இப்ப போய் எப்படியாச்சும் பேசி பார்க்கலாம் அந்த ஜட்ஜு கிட்ட. எப்படியாச்சும் அந்த ஜட்ஜு கிட்ட பேசி ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காக நம்ம ஒரு ஸ்டே பெட்டிஷன் போட்டுடலாம்ப்பா, எப்படியும் மூவ் பண்ணிடலாம், கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் தைரியமா கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா என்ன ஆகுதுன்னா ஸ்டே பெட்டிஷன் கொடுக்க முடியல. ஜூனியர் லாயர் அவங்க டென்ஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. கிருஷ்ணா கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஸ்டே பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு மேடம், இப்பெல்லாம் இது வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க, என்ன மேடம் பண்றது அப்படின்னு சொல்லவும் இது வேற ஆயிடுச்சு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. முத்து சொல்றாரு, என்ன மேடம் இப்ப பண்றது, ஸ்டே பெட்டிஷன் கொடுக்க முடியலன்னா அப்போ நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாதா? வாங்க முடியாது முத்து, ஜட்ஜு கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வர்றேன், அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு லாயர் கிருஷ்ணா ஜட்ஜு கிட்ட பேச போறாங்க. ஆனா ஜட்ஜு ரொம்ப பிஸியா இருக்காரு. அந்த பிஸியான நேரத்திலயும் லாயர் கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு இல்ல கிருஷ்ணா முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரே சோகமா தலை தொங்க போட்டு கிருஷ்ணா வர்றாங்க. என்னாச்சு மேடம் அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு. இல்லப்பா நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஏன்னா சிவில் வழக்கு வேற இதா, இந்த ஜப்தி நோட்டீஸ் இந்த அவசர வழக்கு எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்கப்பா, அதனால கொஞ்சம் ஆறப்போட்டுதான்ப்பா செய்வாங்க. இருந்தாலும் இன்னொரு ஜட்ஜும் இங்க இருக்காரு, அவர்கிட்ட அந்த ஸ்டே பெட்டிஷனை இன்னொரு ஜூனியர் கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். அவர் பார்த்துட்டு இது ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா வாங்குறது சிரமதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பார்த்தா இன்னொரு ஜூனியர் லாயரும் போயிட்டு வர்றாரு. என்னாச்சு அப்படிங்கும்போது மேடம் நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஜட்ஜு கிட்ட கொடுத்தேன் அந்த பெட்டிஷனை, அவர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு சிவில் வழக்கு, இது ஒன்றும் அவசரமே இல்லை, அதனால தள்ளுபடி பண்ணிட்டாரு. சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு ஜட்ஜ் எல்லாம் வந்த பின்னாடிதான் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்றது மேடம் அப்படின்னு அவர் வேற டென்ஷனா சொல்றாரு. இப்போ ஸ்டே வாங்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. முத்துக்கு ஒரே குழப்பமாயிருது, என்னடா பண்றது, ஸ்டே ஆர்டர் தான் வாங்க முடியல மீனா, அட்லீஸ்ட் பணத்தை கொடுத்துடலாம்னா 38 லட்சத்துக்கு நம்ம எங்க தான் போறது மீனா, என்ன பண்றது, பேசாம காரு வண்டி எல்லாம் வித்தா கூட அவ்வளவு காசு வராது, லோன்ல வேற இருக்குதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலைங்க, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற யார்ட்டாச்சும் கடன் வாங்கிடலாமா
அப்படின்னு கேட்கும். நம்மள நம்பி யாருங்க, அதுவும் 1 லட்சமா 2 லட்சமாங்க, 38 லட்சம் யாருங்க கொடுக்க போறா அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமால, இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம், வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு நம்ம அப்புறம் யோசிக்கலாங்க, இதை மாமா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனா, வக்கீலும் இங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா, நான் போய் கிருஷ்ணா மேடம்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு முத்து போய் கிருஷ்ணா கிட்ட சொல்றாங்க. மேடம், நீங்களும் இங்க ட்ரை பண்ணிட்டு இருங்க, அப்படி ஏதாச்சும் ஸ்டே ஆர்டர் நீங்க வாங்கிட்டீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க மேடம், நானும் அதுக்குள்ள இங்க வேற ஏதாச்சும் பணம் கிடைக்குமான்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி முத்து, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு முத்து, உங்க குடும்பத்தவே வச்சு செய்யறது இந்த மனோஜ் விஜயான் தான். பாத்தீங்களா, மாத்தி மாத்தி இவங்கள சுத்தியே தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை இழுத்து இழுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னதான் போங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் பண்றது, அவங்க 2 பேரும் கூட்டு களவாணிகளா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் மேடம், இவங்க திருந்துற மாதிரி இல்ல. முதல்ல இந்த வீட்டை மீக்கணும் மேடம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சரி மேடம், நீங்க பாருங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நேரா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல ரவி, ஸ்ருதி எல்லாருமே இருக்காங்க. வீட்டுல முத்து மீனா வந்தோடனே, டே என்னாச்சுடா, ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சா அப்படின்னு கேட்கவும் அமைதியாவே இருக்காரு. முத்து, என்னடா ஆச்சு, என்னன்னு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, அவன் அமைதியா இருக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியலையாங்க, ஸ்டே ஆர்டர் ஒன்றும் வாங்க முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், விஜயா சொன்னோடனே பாத்தீங்கன்னா, நம்ம மனோஜும் சும்மானு இருக்கிறாரா, ஸ்டே ஆர்டர் வாங்கலைன்னா வேற என்ன பண்ணுவாங்க, வீட்டை ஜப்தி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோடனே முத்துக்கு செம்ம கோவம் வருது. எல்லாம் ஒன்னாலதான்டா, லூசு பையில ஒரு பேச்சு கூட கேட்கறியாடா, நீயா முடிவு எடுத்து, அதுவும் தப்பு தப்பா முடிவு எடுத்து எடுத்து இந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்க, எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு அடிக்க போறாரு. சட்டையை பிடிச்சி வேற செம்ம டென்ஷன்ல திட்டுறாரு. இதெல்லாம் பார்த்த அண்ணாமலை செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இனி அவ்வளவுதானா, என்னோட வீடு அவ்வளவுதானா, நான் இருந்து என்னத்துக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸாகி பேசுறாரு. அப்பாப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா, எப்படியாச்சும் ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம்ப்பா. வக்கீலும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்கப்பா, ஏதோ வெக்கேஷன் சேரோ பெஞ்சோ என்னமோ சொன்னாங்கப்பா அப்படிங்கவும், அது வெக்கேஷன் பெஞ்ச் முத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அதுல இருக்க ஜட்ஜு கிட்ட எப்படியாச்சும் பேசி ஸ்டே வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மீனா சொல்றாங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, 2 பேருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாமா. 2 ஜட்ஜ் இருக்காங்க மாமா அங்க, அவங்க 2 பேருமே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. லாயர் கிருஷ்ணா தான் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ட்ரை இருக்கும் மாமா, நம்ம பாத்துக்கலாம் மாமா அப்படின்னு சொல்றாங்க. ரவியும் சொல்றாரு, ஆமாப்பா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், ஸ்ருதி சொல்றாங்க, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா, பேசாம 38 லட்சம் ரூபாவை என் அப்பாட்ட வாங்கி ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம் அங்கிள், அதுக்கப்புறம் எதுனாலும் நம்ம யோசனை பண்ணிக்கலாம், நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதி, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா அப்படின்னு ரவி திட்டுறாரு. இல்ல ரவி, இந்த வீடே போற அளவுக்கு இருக்கு, அப்படிப்பட்ட ஈகோலாம் நமக்கு தேவையா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீட்டை மீக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஸ்ருதி. ஆனா அண்ணாமலை அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கல. நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. எல்லாருமே பயந்துகிட்டு அப்பா அப்பா அப்படின்னு கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து சொல்றாரு, டேய் நான் ஒன்னும் பண்ணிக்க மாட்டேன், நீ ஒன்னும் பெருசா இது பண்ணாத, நான் யோசனை பண்றேன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா விடு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாரு. அண்ணாமலை ரொம்ப நேரமா ரூமுக்குள்ள நடந்துகிட்டே இருக்காரு. அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலையும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு முடிவா அண்ணாமலை எடுக்கிறாரு. இதுதான் கரெக்ட் அப்படின்னு முடிவும் எடுத்துடுறாரு. அதனால இப்ப என்ன பண்றாருன்னா, ரூம்பை விட்டு வெளியே வர்றாரு. வந்தோடனே, அப்பா நல்லா இருக்கலப்பா அப்படின்னு கேக்குறாரு முத்து. டேய் நல்லா இருக்கேன், உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கவும், எல்லாரும் முதல்ல ஹால்ல அசம்பிள் ஆகுங்கடா அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்தையும் ஹால்ல அசம்பிள் பண்ண சொல்றாரு முத்து. எல்லாருமே வந்துடுறாங்க. என்னங்க முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு விஜய் கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, இங்க பாரு விஜயா, இது வரைக்கும் நான் எந்த முடிவு எடுத்தனாலும் சரி எல்லாத்துக்கும் நீ முடியாதுன்னு தான் சொல்லியிருக்க, ஆனா இந்த ஒரு முடிவுக்கு நீ கண்டிப்பா ஓகே தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லவும், ஏங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க நான் கேக்குறேங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மீனா ஸ்ருதி 2 பேரும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. சொல்லுங்க மாமா அப்படின்னு 2 பேர் வர்றாங்க. இங்க பாருமா, நான் எடுத்த முடிவு தப்பா கரெக்டான்னு தெரியாது, ஆனா இந்த முடிவு தான் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் மாமா. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்க உடந்தையா தான் இருப்போம் மாமா, நாங்க உதவி தான் பண்ணுவோமே தவிர வேண்டான்னு கண்டிப்பா சொல்ல மாட்டோம் மாமா அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அங்கிள், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டே முத்து, ரவி
அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்கப்பா அப்படிங்க. நீங்க அப்படிங்க. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோஜ் கிட்ட ஒரு வார்த்தையும் கூட கேட்கவே இல்ல. அதை பார்த்துட்டு பாத்தியாமா, அவனுக்கு தான் 2 மகனுங்க, நான்லாம் மகன் இல்லையா, கேட்க மாட்டேங்கிறாரு பாரு அப்படியும். டே கொஞ்சம் பேசாமடா, ஒன்னால தாண்டா இத்தனை பிரச்சனையும் வந்தது. ஆனா அது தெரியாம நீ பாட்டுல ஏதாச்சும் ஒண்ணு பேசி வம்ப எடுத்துக்காத, பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதனால அமைதியா கமுக்கமா உட்காந்துக்கிறாரு மனோஜ். அப்பதான் ஒரு விஷயத்த அண்ணாமலை சொல்றாரு. இந்த வீட்டை அந்த பினான்சியர் சும்மாலாம் விட மாட்டான், ஜப்தி பண்ணிடுவான். சரி ஸ்டே வாங்கிடலான்னு நினைச்சா ஸ்டேவும் இப்போதைக்கு வாங்குற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல. இல்லப்பா எப்படியாச்சும் சொல்லி வாங்கிடுவாங்கப்பா ஸ்டே அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அந்த வக்கீல் பாட்டுட்ட வேலையை பார்க்கட்டும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் 2-3 பக்கம் ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போதைக்கு ஸ்டே வாங்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஸ்டே வாங்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா, போலீஸ் வீட்டுக்கு வருவாங்க. எல்லாத்து முன்னாடியும் நம்ம வீட்டுல இருக்க ஜாமானத்தை எல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு கதவை சாத்தி நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. இந்த வீதியில இருக்க எல்லாருமே வேடிக்கை பார்க்கணுமா, எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அது மாதிரி வேண்டவும் வேண்டாம். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க எல்லாரும் அதுக்கு உடன்படுவீங்கன்னு நம்பிக்கையில தான் சொல்றேன். அப்பா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்லப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நாங்க ஓகே தான் அப்படின்னு முத்து சொல்றாரு. முத்து, இந்த வீட்டை ஜப்தி பண்ற அளவுக்கு நான் அதை பாக்குறதுக்கு என் மனசுல தெம்புலடா, அதனால அதுக்கு முன்னாடியே போயெல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எங்க கூட்டிட்டு போவேன்லாம் எனக்கு தெரியாது, குடும்பத்தோட எங்கேயாச்சும் போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, நம்ம இங்க இருந்தோம்னா அந்த ஜப்தி பண்றப்ப நம்மள அவமானப்படுத்துறது என்னால பாத்துட்டுலாம் இருக்க முடியாதுடா. இப்ப நீ என்னை கூட்டிட்டு போறியா இல்லையா அப்படின்னு கோவமா பேசுறாரு அண்ணாமலை. அப்பா அவ்வளவுதானே, விடுங்க நம்ம போயிடலாம். இது மாதிரி வீடுன்னு இந்த வீட்டவே உங்களுக்கு நான் மீட்டு தருவேன்ப்பா, நீ எதுவும் கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. அப்பா வக்கீலங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ரவி சொல்றாரு. இல்லடா இப்பவே கிளம்பணும் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு. முத்து சொல்றாரு, அப்பா சொல்லிட்டாரு நம்ம அது மாதிரிதான் நடந்துக்கணும். அப்பா நீ என்ன சொல்ற அதுபடி நடந்துக்கிறோம் அப்படிங்கும். சரி எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் விஜயா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனசே இல்ல. எங்க இதெல்லாம் தேவைங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலாங்க, பண்ணிட்டு கிடைக்கலன்னா பாக்கலாம், அதுக்கப்புறம் வேணா இதை செய்யலாம் அப்படின்னு சொல்ல. விஜயா நான் சொல்றதை கேட்கறியா இல்லையா அப்படின்னு சொல்லும் போதே மனோஜ் சொல்றாரு, என்னப்பா எப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே இது நியாயமா தெரியுதா, கோர்ட்ல எப்படியாச்சும் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வேணா பாத்துக்கலாம், அதுக்குன்னு இப்பயே போகணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஓவர் தெரியுமா அப்படின்னு சொல்லவும். நீ பேசாத, உன்னால தாண்டா இத்தனை நடந்தது, நீ பிறந்த வயித்துல தாண்டா இவனுக்கு 2 பேர் பிறந்தானுங்க, இவனுக்கு 2 பேரும் ஏன் நல்லா இப்படி பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஏன்டா இப்படி வந்து பிறந்த அப்படின்னு சொல்லவும். அம்மா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பாக்குறாரு. மனோஜ் மேல செம்ம காண்டில இருக்கிறாங்க விஜயா. ஒண்ணுமே பேசல, நல்லா திட்டுட்டும் அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பவே முடிவு பண்ணிடுறாங்க, எங்க போறது ஏது போறதுன்னா எதுவுமே முத்துக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீட்டை ஜப்தி பண்றதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்கறது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு முத்துக்கு. ஏன்னா அண்ணாமலை சொல்லிட்டாரு. சோ அதுக்கு இனி அப்பீலே இல்லை, அவ்வளவுதான். எல்லாத்தையும் யார் யார் என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துக்குங்கன்னு சொல்லி எல்லாம் துணியெல்லாம் எடுத்துக்க சொல்லிடுறாங்க. சூட்கேஸ்ல எல்லா துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. அண்ணாமலைக்கு அந்த வீட்டை விடுறதுக்கு மனசே இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை. ரவி வந்து சொல்றாரு, அப்பா இப்பவும் நான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா, டே இனி வெயிட் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லும் போதே, டே அப்பா தான் சொல்லிட்டார்லடா, இனி எதுக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஜப்தி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சு போச்சு. சோ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வீட்டை வந்து அப்படியே பூட்டுறாரு. கேட்டை பூட்டும் போது அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அண்ணாமலை பாத்துக்கிட்டு இருக்காரு. இனி அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம நடு தெருவுல நிக்கிற மாதிரி எல்லாருமே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. கூட்டிட்டு சாவி எடுத்துட்டு அங்கிருந்து முத்து இவங்க குடும்பம் எல்லாமே கிளம்பி போறாங்க. ஒரு பார்க்ல போய் எல்லாருமே உட்காடுறாங்க. இப்போ எங்க போறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னா கண்டிப்பா உங்க அண்ணனும் அத்தையும் வரமாட்டாங்க, ஆனா மத்தவங்க எல்லாரும் வருவாங்க, பிரச்சனை இல்ல, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா மீனா அம்மா வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, வேற ஏதாச்சும் யோசனை பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும் போதுதான் பார்வதி ஆண்டி வீடு ஞாபகம் வருது. அட பார்வதி ஆண்டி இருக்காங்களா, இப்போதைக்கு அங்க போய் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு. கரெக்ட் தாங்க, அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாமாட்ட சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, அப்பா நம்ம எவ்வளவு நேரம் தான்ப்பா பார்க்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, பார்க்லயே உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லப்பா,
பேசாம நம்ம இப்போதைக்கு பார்வதி ஆண்டி வீட்ல போய் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணா நம்ம பிளான் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நைட் வந்து ஒண்ணு ஹோட்டல்ல தங்கணும். இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் வீட்ல தான் சொந்தக்காரங்க வீட்ல தான் தங்கணும். எனக்கு பார்வதி ஆண்டி வீடு பிடிக்கலன்னா சொல்லு. நம்ம வேணா ஹோட்டல்ல தங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும், இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் பார்வதி வீட்லயே தங்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வீட்டை புடிச்சுக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. சரின்ட்டு பார்வதி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணலான்னு பண்றாங்க. அவங்க ஃபோன்ல யாரு கூட பேசிட்டு இருக்கறனால இவங்க ஃபோன் கால் போக மாட்டேங்குது. யாரு கூட பேசிட்டு இருக்காங்க போல இருக்குப்பா. அதுக்குள்ள நம்ம பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போறப்பயே பார்வதி முத்துக்கு கால் பண்றாங்க. உடனே காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு ஓரமா நிறுத்திட்டு, ஆண்டி சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லவும், டே முத்து நீ தான்ப்பா கால் பண்ணியிருந்த, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லவும், இல்ல ஆண்டி நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லப்பா நான் இந்த கதை எடுக்கிற விஷயமா நாங்க வெளியூர் வந்திருக்கோம் நானும் சிவும் அப்படின்னு சொன்னோன்னேவே முத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே ஆண்டி, பரவாயில்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு. என்னப்பா விஷயம், நீ சும்மா கூப்பிட மாட்டே. அதெல்லாம் ஒன்னும் இல்லை ஆண்டி, நீங்க நல்லா ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு முத்து அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. அப்பா பார்வதி ஆண்டி அந்த குழந்தைகளுக்காக கதை சொல்லுவாங்கல்ல, அதுக்கான ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு லேட் ஆகும்பா. எப்படியும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஸ்ருதி சொல்றாங்க, வேணா எங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் எங்க வீட்டுக்கு போகலைனாலும் பரவாயில்ல, எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு, அங்க கூட நம்ம போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல விருப்பம் இல்ல அண்ணாமலைக்கு. இல்ல நான் வரலமா அப்படின்னு சொல்றாங்க. பலகுரல நீ என்னதான் சொன்னேனாலும் அப்பா உங்க அப்பாவோட வீட்டுக்கு வரமாட்டாரு, நீ அந்த பேச்ச விடு அப்படின்னு சொல்லுவோம். ரவி ஆமா ஸ்ருதி வேணா விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்றாரு, பேசாம நம்ம ரூம் எடுத்து தங்கிக்கலாம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. டேய் எத்தனை நாளைக்கு ரூம் எடுத்து தங்குவ, உங்ககிட்ட காசு வச்சிருக்கியோ? ஓ காசு விளையாடுதோ, அப்ப 38 லட்சத்தை கொடுத்துருக்க வேண்டியதானா அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு. அம்மா என்னம்மா இது இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பாக்குறாரு. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருந்தேனாவே போதும்டா அப்படின்னு பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி குசு குசுன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அம்மாலும் மகனும் என்ன பேச்சாங்க அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு ஒரு யோசனை தெரியுது, அது மாதிரி வேணா செய்யலாமா அப்படின்னு கேட்கவும், என்ன யோசனை அப்படின்னு கேட்கும் போதுதான், நான் பேசாம மீனாவோட வீட்டுல போய் தங்கிக்கலாம், அவங்க அம்மா வீடு இருக்குல்ல அங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதை கேட்டோன்னே ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயா என்னால அங்கெல்லாம் வர முடியாது, ஒண்ணு எனக்கு ரூம் எடுத்து கொடுங்க, இல்லாட்டி ஏதாச்சும் புதுசா வீடு எடுத்து கொடுங்க, நான்லாம் அங்க வர முடியாது, இவ்வளோ நேரம் உங்க சொன்ன பேச்சு கேட்டதே எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லவும், அப்ப அண்ணாமலை சொல்றாரு, இங்க பாரு நீ வந்தா வா வராட்டி போ, இங்க அடங்காத ஒரு கூறுகட்டவன் இருக்கான்ல, அவன் பேச்சு கேட்டு நீயும் கூறுகட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, டே முத்து அவங்க 2 பேர்த்த இறக்கி விட்டுட்டு வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா, சரி நீங்க 2 பேரும் எங்க இறங்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, ஹலோ என்ன ஞாபகம் இல்லையா, நீ போன் வந்தது எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு எங்க கார்ல இருந்து நாங்க இறங்கி வந்தோம், எங்க கார் பின்னாடி தான் நிக்குது, நாங்க போய் ரூம் எடுத்துக்கிறோம், நீங்க எங்கேயோ போய் இருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கம்மா போலாம், நாங்களாவது மீனாவோட வீட்டுல போய் தங்கறதாவது அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க போலாம், உங்களுக்கு பயங்கர லக்ஸூரியான ரூம் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல உங்களை தங்க வைக்கிறேன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிட்டுட்டு அங்க இருந்து மனோஜ் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை சொன்ன மாதிரியே ஸ்ருதி, ரவி, முத்து, மீனா, அண்ணாமலை எல்லாருமே மீனாவோட வீட்டுக்கு அங்க போறாங்க. உடனே எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்து என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்கும் போதுதான் நடந்த விஷயத்தெல்லாம் மீனா சொல்றாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க மீனாவோட அம்மா. அண்ணா உங்களுக்கான இப்படி நடக்கணும், இந்த மனோஜ் தம்பினால எத்தனை தான் நீங்க இழப்பீங்களோ தெரியலன்னு, பணத்தை பூரா இப்படி பண்றாரே கரியாக்குறாரே காசா அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா சத்யாவும் வர்றாங்க. சத்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே, கவலைப்படாதக்கா நீ இங்கேயே தங்குங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நீங்க இங்க தங்குங்க, எத்தனை நாள் வேணாலும் இங்கேயே தங்குங்க மாமா, கண்டிப்பா முத்து மாமா உங்களோட வீட்டை மீட்டு கொடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லவும், கண் கலங்கிட்டு இருந்த முத்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை தொடச்சிட்டு, ஆமாடா கண்டிப்பாடா நான் அந்த வீட்டை நான் மீட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்னடா ரவி அப்படிங்க, ஆமாண்டா கண்டிப்பா நாங்க எல்லாரும் இந்த வீட்டை மீட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த சீதா கிட்ட சொன்னோன்னே பாத்தீங்கன்னா சீதாவும் நேரா மீனோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாதீங்க மாமா எப்படியும் சரி பண்ணிடுவாங்க மாமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சும்மா தடபுடலா சமையல் நடக்குது. வேணுங்கிறதெல்லாம் முத்து, சத்யா, ரவி எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. கூடவே பாத்தீங்கன்னா நம்ம ரவியும் சேர்ந்துகிட்டு இவங்க கூட எல்லாம் சூப்பரா சமைக்கிறாங்க. எல்லாருமே செம்ம ஜாலியா இருக்காங்க. அண்ணாமலைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வந்தது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவரே அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க இந்த மனோஜும்
விஜயாவும் போய் நான் ஒரு பெரிய லக்ஸூரியான ஹோட்டல்ல உங்களுக்கு ரூம் எடுத்து தரேன்னு கூட்டிட்டு போனாங்கல்ல. இந்த மனோஜ் என்ன பண்ணிட்டாருன்னா வீட்ல இருந்து வர்றப்போ எந்த ஒரு ஐடி கார்டுமே எடுத்துட்டு வரல. ரூம் போய் போடலான்ட்டு போனா எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஒண்ணு ரூம் இல்லைங்கிறாங்க, இல்லாட்டி உங்க ஐடி கார்டு கொடுங்க ரூம் தர்றோங்கிறாங்க. ஐடி கார்டு இல்லாத பக்கம் தான் போகணும். ஏன்னா ஐடி இல்லாதனால என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு ஐடி கார்டே வாங்காத ஒரு ரூம்ல போய் விஜயாவை தங்க வைக்கிறாங்க. அது ஒரு டஞ்சனாட்டம் இருக்கு அந்த ரூம். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கம்மா, என்னம்மா பண்றது, ஐடி கார்டு எடுக்க போலான்ட்டு சாவியை முத்துக்கிட்ட கேட்டோம்னா பிச்சே போடுவான். அப்பா அதுக்கு மேல திட்டுவாரு, உன்னால இதுவும் கூட எடுக்க முடியாதான்னு பயங்கரமா திட்டுவாரு. அதனாலதாம்மா நான் எடுக்கல, இல்லாட்டி தான் நீ மட்டும் சாவி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, நேரா போய் நம்ம ஐடி கார்டை எடுத்துட்டு வந்து உன்னை நல்ல ஒரு மகாராணி மாதிரி தங்க வச்சிருப்பேன் ஒரு லக்ஸுரி ஹோட்டல்ல அப்படிங்கும். போதும் போதும் நிறுத்து, இந்த ஹோட்டலை பார்த்தாவே எனக்கு அப்படியே வாந்தி வர்ற மாதிரி இருக்கு, என்னால முடியலடா அப்படிங்க. அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி படுங்கம்மா, ஷோரூம் வேற மூடியாச்சுமா, நான் காலையில ஏதாச்சும் வேற ஏதாச்சும் சந்தோஷ் ப்ரோ கிட்ட சொல்லி ரெடி பண்றேம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்பயே கூப்பிட்டு சந்தோஷ் கிட்ட சொல்ல வேண்டியதானே? மா நான் கூப்பிடாம இருப்பேனா, சந்தோஷ் ப்ரோவை கூப்பிட்டம்மா, ஆனா அவர் போன் சுவிட்ச் ஆஃபா இருக்குமா, இல்லாட்டி அவரோட ஐடியா வச்சு நான் ரூம் அவனுக்கு எடுத்து கொடுத்துருப்பான்ல அப்படின்னு சொல்றாரு. என்னமோ போடா, எனக்கு உன்னால தலைவலி மேல தலைவலி தான்டா வந்துட்டு இருக்கு, இப்படி கடுப்பேத்துறியாடா அப்படின்னு செம்ம காண்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க முத்து அண்ணாமலை எல்லாருமே வந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா கேர்ள்ஸ் எல்லாருமே பன்னாங்குழி அதுக்கப்புறம் இந்த பரமபதம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா அவங்க விளையாடுறத பார்த்துட்டு அம்மா அந்த இது போடுமா, இந்த காயினை போடுமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள சத்யா, முத்து, ரவி 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா வேற எங்கேயாச்சும் வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அண்ணாமலை இருந்தாரு பாருங்க, அது மாதிரி வீடு தான் வேணும்னு முத்து ஒவ்வொரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்காரு. நைட் நேரம் கூட பார்க்கல, அவங்க ஃபுல்லா எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற 11 மணிக்கு மேல ஆகுது. மாமா இப்பே மணி 11 ஆச்சு மாமா, இன்னி வந்து சரி வராது, வீட்டுக்கு போயிட்டு காலையில தேடலாம் மாமா அப்படின்னு சொல்றாரு சத்யா. ரவி சொல்றாரு, ஆமாடா நம்ம அப்புறம் வந்து தேடலாம்டா, நாளை காலையில கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. இங்க மனோஜ் ரூம் போட்டிருக்காரு பாருங்க, அந்த டஞ்சன் ரூம், அந்த ரூம்ல கொஞ்சம் கூட படுக்கவே முடியல. கொசு கடி சும்மா ஆளவே தூக்கிட்டு போகும் போல இருக்கு. கொஞ்சம் கூட தூங்கவே முடியல. இந்த ரூமை விட்டு போனா போதுண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு விஜயாக்கு வந்துடுது. தயவு செய்து வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிரு, என்னால இந்த ரூம்ல தங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தா நம்ம மனோஜ் சொல்றாருமா, ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னத்தோட ஐடியா சொல்ல போறாமா, நமக்குன்னு ஒரு வீடு இன்னும் காத்துக்கிட்டே இருக்குமா, அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம், இந்த மீனாவோட வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நமக்குன்னு ஒரு வீடு காத்துட்டு இருக்கா. எங்கடா அம்மா கோச்சு கூடாது சொன்னா, சொல்லுடா, ஏசிலாம் போட்டு அருமையான வீடு இருக்கு, நான் கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லவும் எங்கடா கூட்டிட்டு போற, எனக்கு தெரியாத வீடு எதுடா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. மா அது ரோகிணி வீடுதான் அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா டப்புனு கண்ணத்துல ஒரு அடி உழுகுது. அவளை பத்தி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் ரோகிணி ரோகிணி நான் அலைஞ்சேன்னா எனக்கு வர்ற கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்னு கார்லயே நம்ம ஏசி போட்டு தூங்கலான்ட்டு தூங்குறாங்க. கார்ல வந்து 2 பேரும் ஏசி போட்டு தூங்குறாங்க. இருந்தாலும் கார்ல படுக்கவும் முடியல, ஒன்னும் முடியல. விஜயானால ரொம்ப ஃபீல் ஆகுது விஜயாக்கு. இதுல வேற போலீஸ் வந்து யாரடா உள்ள படுத்திருக்கிறது அப்படின்னு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் ரூம் போட்டிருக்கோம் சார், உள்ள படுக்க முடியல, நீங்க வந்து படுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இப்படி இல்ல, காருக்குள்ள எல்லாம் படுக்க கூடாது, முதல்ல கார் எடுத்துட்டு கிளம்பு, இல்லாட்டி ரூமுக்குள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. ரூம்குள்ளே போயிடலாமா அப்படின்னு, ஐயோ சாமி என்னால எல்லாம் வர முடியாது, நீ காரை எடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமா காரை நிறுத்தினா ஒவ்வொரு பக்கமும் வந்து போலீஸ் மிரட்டி காரெடுன்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றது அப்படின்னு ஒரே யோசனையில இருக்காங்க. அப்பதான் விஜயா சொல்றாங்க, நம்ம இந்த ஈகோலாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, நம்ம நிம்மதி நைட்டு தூங்கணும், அதுக்கப்புறம் தாண்டா மத்தது, அதுக்கு என்னமா பண்றது, பேசாம ரோகிணி வீட்டுக்கே போயிடலாமா, நீ சொல்றது கரெக்ட் தான், ஈகோ பார்க்காம ரோகிணி வீட்டுக்கே போயிடலாமா, இப்படி பல்ல தட்டி உன் கையில கொடுத்துருவோம் பாத்துக்கோ, என்னமா எப்படி பேசுறீங்க, நீ பண்ண காரியம் தாண்டா இப்படி ரோட்ல தூங்குற அளவுக்கு வந்திருக்குது, எல்லாம் ஒன்னாலதான்டா, சரிம்மா இப்ப என்னதான் பண்றது, பேசாம மீனாவோட அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது அங்கேயா, வர்றனா வா, இல்லாட்டி என்ன மட்டும் கொண்டு போய் இறக்கி விட்டு நீ எங்கேயோ போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரோகிணி வீட்டுக்கு மட்டும் போக கூடாது, போனேன்னு வச்சுக்க நீ என்னோட பையனே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழி இல்ல, சரி வாங்க 2 பேரும் அங்கேயே போலான்னு சொல்லிட்டு 11:30-12 மணிக்கு மேல ஆகுது. போய் நேரா மீனா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் இல்லடா இந்நேரத்துல யாரு கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. ஆக்சுவலா
ரூம்ல வந்து எல்லா கேர்ள்ஸுமே படுத்துக்கிறாங்க பெட்ரூம்ல. ஹால்ல அண்ணாமலை, முத்து, ரவி, சத்யா எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே எழுந்திரிச்சிடுறாங்க. என்னடா இது சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறாரு முத்து. அண்ணாமலையும் எழுந்திரிச்சு உட்காந்து இருக்காரு. கதவை திறந்து பார்த்தா 2 பேய்க்குட்டிக்கு மாதிரி விஜயாவும் மனோஜும் வந்து நிக்கிறாங்க. நீங்க இங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. மனோஜ் சொல்ற அது கொசு அப்படிங்கும் போதே டே பேசாம அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க மட்டும் லக்ஸுரியா ஏசியோட படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம், நீங்களாம் இங்க கஷ்டப்படுவீங்க, அதனால நாங்களும் உங்க கூடயே படுத்துக்கலான்ட்டு வந்துட்டோம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. முத்து சொல்றாரு இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்க, வாங்கத்த உள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. மீனா இந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலா இருக்கு, இருந்தாலும் இந்த மனோஜ் தங்கறதுக்காக ஒரு ரூமை ரெடி பண்ணி கொடுத்தான் பாரு, அந்த ஹோட்டல் ரூமை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மனோஜ் விஜயா 2 பேரும் அப்புறம் இங்கே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில ஆகுது. ஏதாச்சும் வீடு பார்க்க போறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து, ரவி 2 பேர் கிளம்புறாங்க. கூட சத்யாவும் நான் வரணும் மாமா அப்படின்னு சொல்லும் போதே அண்ணாமலை சொல்றாரு, முதல்ல அந்த லாயர் கிட்ட பேசி ஏதாச்சும் நடந்ததா அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டே வாங்க முடிஞ்சா பார்க்க சொல்லு அப்படிங்க. சரிப்பா நான் அதையும் பார்த்துட்டு தான்ப்பா நான் கிளம்புவேன், என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. இப்போ என்ன பண்றாங்க, நேரா லாயர் கிருஷ்ணாவோட ஆபீஸ்க்கு தான் முத்து, மீனா, ரவி எல்லாம் கிளம்பி போறாங்க. கூடவே ஸ்ருதியும் போறாங்க. அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் வந்து லாயர் கிருஷ்ணா ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு முத்து அப்படின்னு சொல்லவும், என்ன மேடம் டவுட் அப்படின்னு கேக்குறாரு முத்து. இல்ல முத்து, எந்த ஒரு கடன் கொடுத்தவருமே அந்த பணத்தை வாங்குறதுக்கு தான் குறிக்கோளா இருப்பாங்க. சோ நான் வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி தான் இந்த கடன் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு பாப்பாங்க. ஆனா இங்க வந்து அப்படி நடக்கவே இல்லை முத்து, நீ பணம் கொடுத்துருவியோன்னு பயந்துகிட்டு இதை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, மேடம் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லும் போது, முத்து என்ன விஷயம்னா இவர் உடனே பணம் உங்ககிட்ட இருந்து கேட்டிருக்காரு, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை ஜப்தி பண்ணணும்னு சொல்றாரு, அதுக்கான நோட்டீஸையும் உனக்கு அனுப்பியிருக்காரு, அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, அந்த பினான்சியருக்கு உன்னோட வீட்டு மேலதான் குறியே தவிர உனக்கு கொடுத்த பணத்து மேல குறி இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம மீனா சொல்றாங்க, மேடம் இந்த விஷயம் எனக்கு அப்பவே கொஞ்சம் தோணுச்சு மேடம், இந்த டென்ஷன்லாம் அதெல்லாம் மறந்துட்டேன் மேடம், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எந்த விஷயத்த சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீனா சிந்தாமணியை பார்க்க போயிருப்பாங்கல்ல மனோஜ ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு, அப்ப சொல்லியிருப்பாங்கல்ல உங்க வீட்டை நான் ஆட்டை போடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ அந்த விஷயத்த பூரா நம்ம கிருஷ்ணா கிட்ட சொல்றாங்க. மீனா என்ன மீனா இது, இந்த விஷயத்த இப்ப சொல்ற போய் இது முதல்ல சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு முத்து. ஸ்ருதி சொல்றாங்க, விடுங்க முத்து, இப்பனாச்சும் மீனா சொன்னாங்களே விடுங்க மேடம், இதை வச்சு ஏதாச்சும் மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இல்லம்மா இப்பதாம்மா எனக்கு கதையே புரிய வருது, அவங்களுக்கு உங்க வீட்டு மேல ஒரு கண்ணு. சோ இந்த பினான்சியர் சிந்தாமணி 2 பேர் கூட்டுக்களவாணித்தனம் செஞ்சுதான் இந்த வேலையை பூரா பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது, நம்ம இதை வேற மாதிரி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க லாயர் கிருஷ்ணா. ஸ்ருதி சொல்றாங்க, மேம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல மேம், நம்ம இப்போ லீகலா தான் மூவ் பண்ண போறோம், எந்த வித அதுதான் நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாதே மேடம் அப்படின்னு முத்து சொல்லவும், முத்து சட்டத்துல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு முத்து, நம்ம ஈஸியா வெளியே வரலாம், ஆனா நம்ம நேர்மையா போறோம், அதனால சூப்பரான எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றேன் கேளு. ஆக்சுவலா நீங்க ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு வந்தீங்க பாருங்க, அதுவே நல்லதா போச்சு முத்து. என்ன மேடம் சொல்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு மீனா கேட்கும் போது, ஆமா மீனா நீங்க குடும்பத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, இப்போ வந்து நீங்க 38 லட்சத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க, ஆனா அந்த பினான்சியர் வாங்க மறுக்கிறாரு. அப்படி வாங்க மறுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா, அவரு உங்க பணத்துக்கு ஆசைப்படல, உங்க சொத்துக்கு தான் ஆசைப்படுறாரு அப்படிங்கறத நம்மளால நிரூபிக்க முடியும். இது இந்த நோட்டீஸ் அவங்க அனுப்புறது நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வசூலிக்கிறதுக்காக இல்ல, உங்களை சொத்தை அபகரிக்கிறதுக்காக தான் இது அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த கேஸ் மலேசியஸ் இன்டென்ட்ங்கிற அப்படிங்கிற வழக்குக்கு கீழே இது வந்துரும் மேம், அதனால நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏன்னா 38 லட்சம் நம்ம கிட்ட இல்ல மேடம், அவரு நம்ம பணத்தை கொடுத்தோம்னா வாங்கிட போறாரு அப்படின்னு சொல்லவும், முத்து இன்னும் நீ வெள்ளந்தையாவே இருக்கிய முத்து, விஷயமே அங்கதான் இருக்கு, நீ பணத்தை கொடுத்தேன்னா அவங்க 38 லட்சத்தை கண்டிப்பா வாங்க மாட்டாங்க, நீ வேணும்னாலும் பாரு, இதுக்கு ஒரு சூப்பரான நான் பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை பயங்கர சூப்பரா சொல்றாங்க லாயர் கிருஷ்ணா. அதெல்லாம் கேட்டு, மேடம் நடக்குமா மேடம், இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் முத்து, அதுக்கான ஸ்டெப்பையும் நான் எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜூனியர் லாயர் 2 பேர்த்த கூப்பிடுறாங்க. இந்த விஷயத்துல பூரா சொல்லி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது உடனே நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து போறாங்க. கிருஷ்ணா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முத்து முதல்ல உங்க வீட்டை மீட்டு கொடுத்துட்டு தான் நீ எந்த ஒரு வேலைனாலும் நான் செய்ய போறேன் முத்து, அது வரைக்கும் எந்த ஒரு கிளைண்ட்டையும் நான் பார்க்க போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் அப்படின்னு ரவி சொல்றாரு. ஆமா மேடம்,
எங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு முத்துவும் சொல்றாங்க. பரவாயில்ல முத்து, விடுங்க, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா இன்னும் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரியே ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஜூனியர் லாயர்ல ஒருத்தர். அதுக்குள்ள இங்க என்ன நடக்குதுன்னா, விஜயா, அண்ணாமலை, மனோஜ் 3 பேரும் அவங்களும் லாயர் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இவங்க தான் லாயர் ஆபீஸ் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்க 3 பேரும் உள்ள வர்றாங்க. நீங்க 3 பேரும் வந்தது நல்லதா போச்சு. அண்ணாமலை, ஒரு சைன் வேணும், உங்களுக்கு வீட்டுல இருந்து உங்களையே நான் வர சொல்லலான்ட்டு இருந்தேன். அண்ணாமலை, கடைசியில நீங்களே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படிங்க. என்ன மேடம் பண்ண போறீங்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இப்ப அந்த பினான்சியருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நோட்டீஸா எதுக்குங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஐயா, லீகல் நோட்டீஸ் ஃபார் செட்டில்மெண்ட்னு ஒரு நோட்டீஸை அனுப்ப போறாங்க ஐயா. எனக்கு புரியலைங்களே அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அதாவதுங்க, நீங்க கடன் வாங்கினா 38 லட்சம் ரூபாவை கொடுக்கறதுக்கான ஒரு செட்டில்மெண்ட் நோட்டீஸ் தான் இது. ஆமா, எங்க கிட்ட 38 லட்சம் இருந்தா நாங்க எதுக்குமா அந்த வீட்டை விட்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லவும், ஐயா இது ஏற்கனவே நாங்க பிளான் பண்ணிட்டோங்க ஐயா, இது உங்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த லீகல் நோட்டீஸ் ஃபார் செட்டில்மெண்ட் எதுக்காக நான் பண்ணிருக்கேன்னா, இந்த 38 லட்சத்தை நாங்க கொடுக்குறோம், நாங்க பணத்தை கொடுக்கறதுக்கு நாங்க விரும்புறோம், நீங்க பணத்தை வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் வளாகத்துல ரெஜிஸ்டர் பண்ற இடத்துல நீங்க வந்து பணத்தை நாளைக்கு காலையில 10:31 காலையில வந்து வாங்கிக்கன்னு ஒரு நோட்டீஸ் இப்ப கொடுக்குறோம். இந்த நோட்டீஸ் ஸ்ட்ரெயிட்டா இன்னும் 1 மணி நேரத்துல ஸ்பீட் போஸ்ட்ல அவருக்கு போய் சேர்ந்துரும். அம்மா, என்னங்கம்மா சொல்றீங்க? நாளைக்கு காலையில 10:31 நாங்க எப்படிமா பணத்தை கொடுக்க முடியும்? ஐயா, இப்பயும் சொல்றேன், அவனுங்க உங்களோட பணத்துக்கு தான் ஆசைப்பட்டலாம், அதாவது அவரு கொடுத்த பணத்தை வசூல் பண்றதுக்காகலாம் உங்களுக்கு பணத்தையும் கொடுக்கல, இந்த நோட்டீஸையும் விடல, உங்க வீட்டை ஆட்டையை போடணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா அவங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணா, இல்லம்மா அப்படி வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க அவர் சொல்றது கரெக்ட் தான், சப்போஸ் அந்த பினான்சியர் வந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு விஜயாவும் கேக்குறாங்க. அம்மா, ஒரு வீட்டை ஆட்டையை போடணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பா வரமாட்டான், அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு தடங்களை சொல்லி அதை தள்ளி போடுறதுக்கு தான் பாப்பானே தவிர அங்க வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாளைக்கு காலையிலயும் பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் பிளான் பண்றாங்க. அதே மாதிரி லீகல் நோட்டீஸ் ஃபார் செட்டில்மெண்ட் இருக்குல்ல, அதை அனுப்பிச்சு விடுறாங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல, அதுவும் ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பிச்சு விடுறாங்க. கரெக்டா சாயந்தரம் அங்க போய் பினான்சியரோட ஆபீஸ்க்கும் போயிருது. பினான்சியர் அதை கையெழுத்தும் போட்டு வாங்கிடுறாரு. வாங்கினோன்னு பயங்கர அதிர்ச்சி ஆயிருது. உடனே தடா புடான்னு சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. என்னம்மா இப்படி நடந்துகிட்டு இருக்கு? அவன் 38 லட்சம் ரூபாவை பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றான், இப்ப என்ன பண்றது? நான் வேற அந்த வீட்டை விற்கிறதுக்கு ஆளை வேற நீங்க பார்க்க சொன்னீங்களா, அந்த ஆளையும் பார்த்து அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன், இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அட, நம்ம 2 பேர் தானே சேர்ந்து அட்வான்ஸ் வாங்கணும், எனக்கு என்ன அது ஞாபகம் இல்லையா கண்ணே அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்ப டென்ஷனா பினான்சியர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க சிந்தாமணி. இப்ப நாளை காலையில எங்க வர சொல்லியிருக்காங்க? கோர்ட்டுக்கு தாமா வர சொல்லியிருக்காங்க. கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அது மாதிரிதான் போட்டிருக்கு இந்த நோட்டீஸ்ல அப்படின்னு சொன்னோன்னே, நாளைக்கு காலையில தானே பாத்துக்கலாம், என்னோட வக்கீல வச்சு நம்ம கொடுத்ததோ கம்மி காசு தான், ஆனா அவங்க கொடுக்க வேண்டியது 48 லட்சம்னு ரவுண்டு பண்ணிட்டோம், ஆனா நம்ம விற்க போறது 2.5 கோடிக்கு விற்க போறோம். எப்பயுமே இந்த வீட்டை நம்ம விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் இந்த வீட்டை நம்ம அபகரிச்சே ஆகணும், அதனால நாளைக்கு நீங்க பணம் வாங்க போக வேண்டாம், என்னோட வக்கீல் பாத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா, என் வக்கீல்கிட்ட நான் இதனை டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம் தம்பி, என்னோட வக்கீலே எல்லாம் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சிந்தாமணி. சோ கிருஷ்ணா சொன்ன மாதிரியே பினான்சியர் கண்டிப்பா பணம் வாங்க வரமாட்டாங்கன்னு இவங்க பிளான் பண்ணாங்களா, அதே மாதிரி பணம் வாங்க போகக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட் மூலியமா பணத்தை வாங்கிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு இவங்க எல்லாருமே போய் அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேற எழுதிட்டாங்களா. ஒருவேளை பணத்தை கொடுத்தா இந்த வீடு கைவிட்டு போயிரும், அதனால போகக்கூடாது அப்படின்னு சிந்தாமணியும் முடிவு பண்ணிட்டாங்க, பினான்சரும் முடிவு பண்ணிட்டாங்க. சிந்தாமணி மறுபடியும் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மேடம் அப்படின்னு பினான்சர் சொல்றாரு. அப்பதான் சிந்தாமணி சொல்றாங்க, கண்ணு உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குதுல்ல, அந்த பணம் பூரா என்னோட பணம் தான், உன்னோட பணம் அதுல எதுவுமே இல்ல, அதை மறப்பனா மேடம், அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, சிந்தாமணியோட பணத்தை கொடுத்துதான் இந்த வீட்டை வாங்குறாங்க இவங்க. பினான்சியர் எந்த ஒரு பணத்தையும் கொடுக்கல. ஆக்சுவலா பினான்சியரை வச்சு ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சு இவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க சிந்தாமணி. இதுல எல்லாத்துலயுமே பினான்சியருக்கு ஒரு கம்சன் மட்டும்தான். பினான்சியருக்கு இன்னமும் ஒரு டவுட், நம்ம சிந்தாமணியோட வக்கீலை மட்டுமே நம்ப கூடாது, நம்மளோட வக்கீலையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வக்கீலை கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் சொன்னோன்னே அவரு ஒரு புது ஐடியாவை சொல்றாரு. நம்ம இந்த கேஸை தள்ளுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியாவை சொல்றேன், நீங்க அது மாதிரி நாளைக்கு சொல்லிருங்க, நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல,
அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொல்றாரு. இது சூப்பரா இருக்குதே, செம தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது, கோர்ட்ல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாயர் கிருஷ்ணா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே முத்து, மீனா, அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்றாரு, போச்சுப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பினான்சியர் வரப்போறான், நம்ம எல்லாரும் அசிங்கப்பட்டு போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏண்டா உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதடா, கொஞ்சம் பேசாம இருக்கியா அப்படின்னு முத்து திட்டிட்டு இருக்காரு. ஏண்டா நாங்களாம் எவ்வளவு டென்ஷனா இருக்கோம், நீ மட்டும் ஏன்டா மனோஜ் இப்படி இருக்க அப்படின்னு ரவி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. நல்லா திட்டுங்க, இவனுக்கு அறிவுன்னு கொஞ்சம் கூட இல்லைன்னு விஜயாவும் புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா ஆளுக்கு திட்டிட்டு இருக்கீங்க, பின்ன என்னடா அவன் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கான், நீ வாட்டுல புத்தி கிட்டத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு விஜயாவும் திட்டுறாங்க. வாங்கடா இது என்ன பொழப்பு, அவன் சும்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே அப்படின்னு அவர் வேற கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவங்க சொன்ன 10:31 டைம் ஆகுது. ஆனா இன்னமும் பினான்சியர் வரவே இல்லை. அப்போ இன்னும் பினான்சியர் வரல, அப்ப வரமாட்டாராமா அப்படின்னு அண்ணாமலை லாயர் கிருஷ்ணா கிட்ட கேக்குறாங்க. சார் கண்டிப்பா அவர் வரமாட்டாரு சார், இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பக்குன்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா சிந்தாமணியோட லாயர் வந்து ஆஜராகிறாரு. கோர்ட் வளாகத்திலேயே வச்சு பணத்தை பட்டுவாடா பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு அந்த லாயர் வர்றாரு. நீங்க தானே லாயர் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கவும், ஆமா நீங்க அப்படிங்கவும் அவரு பேரை சொல்லிட்டு, மேடம் நான் வந்து பினான்சியர் இருக்காருல்ல அவரோட தரப்பு வக்கீல அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே கிருஷ்ணாக்கு புரிஞ்சு போயிருது, பயபுல நம்ம பிளான்ல வந்து விழுந்துட்டாண்டா அப்படின்னு நினைச்சிடறாங்க கிருஷ்ணா. என்ன சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்க கிளைண்ட்டை காணோம் அப்படின்னு சொல்லவும் பாத்தீங்கன்னா அப்பதாங்க இதுவும் ஒரு ரிஜிஸ்டர் நோட்டீஸ் தான். அந்த நோட்டீஸை வக்கீல், அதாவது பினான்சியர் வக்கீல் இருக்காருல்ல அவரு கிருஷ்ணா கிட்ட கொடுக்குறாங்க. இது என்னன்னா ரிப்ளை நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டீஸை வாங்குறாங்க, படிச்சு பாக்குறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, மேடம் நீங்க கொடுக்குற பணத்தை எனக்கு வாங்கணும்னு எனக்கு ஆவலா தான் இருக்கு, அந்த பணத்தை நான் வாங்குறதுக்கு முழு மனதை சம்மதிக்கிறேன். ஆனா ஏற்கனவே இந்த ரிஜிஸ்டர் பண்றதை கேன்சல் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, அது மட்டும் இப்ப முடியாது மேடம் அப்படின்னு போட்டுட்டு, அதுக்கு காரணம் என்னன்னா என்னோட பேங்க்ல நான் லாக்கர்ல தான் வச்சிருக்கேன் அந்த டாக்குமெண்ட்டை. ஆனா அந்த பேங்க்ல ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த டாக்குமெண்ட்டை என்னால எடுக்க முடியாது. சோ இப்ப முடியாது, அந்த ஆடிட்டிங்லாம் முடிஞ்ச பின்னாடி வேணா உங்களுக்கு நான் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி தரேன், இப்ப வேணா நான் பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்ளை நோட்டீஸ்ல போட்டிருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு, என்ன சார் விளையாண்டுட்டு இருக்கீங்களா, நாங்க டாக்குமெண்ட் எதுவுமே வாங்காம எப்படி சார் உங்களை நம்பி நாங்க பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு ஜட்ஜு. என்ன நடந்துட்டு இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு கேக்குறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இவங்க ஒரு செட்டில்மெண்ட் நோட்டீஸ் ஒன்று லீகல் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு இப்போ ரிப்ளை நோட்டீஸ் வந்திருக்கு, அதை நீங்களே பாருங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா அந்த வெக்கேஷன் பெஞ்ச்ல இருக்கிற அந்த ஜட்ஜு வந்திருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு, யோ என்னையா இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் படிச்சு பார்த்தா ஜட்ஜுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏயா பொய் சொல்றது ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி பொய் சொல்ல மாட்டீங்களா, இப்போ என்னதான் கிருஷ்ணா நடந்தது அப்படின்னு சொன்னோன்னே ஃபுல்லா கிருஷ்ணா எல்லாத்தையும் சொல்றாங்க. நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. இந்த ஸ்டே வாங்கினது இருக்குல்ல அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டோன்னே ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு ஸ்டே ஆர்டரை ரத்து செய்யவும் முடியாது, அதே சமயத்துல நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லியும் அவங்க வராம இருக்கிறது பெரிய தப்பு, அதனால இப்போதைக்கு இந்த ஸ்டே ஆர்டர் வந்து செல்லாதுன்னு கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத வேற போட்டுட்டு போயிடுறாரு. இதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க நம்ம சிந்தாமணியோட வக்கீல. என்ன பண்றதுன்னு தெரியல, பேசாம கமுக்கமா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. போய் விஷயத்த சிந்தாமணி கிட்டையும் பினான்சியர் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. பினான்சியரோட ஆபீஸ்ல தான் சிந்தாமணியும் இருக்காங்க. சரி வேற என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறப்போ அந்த வக்கீலே சொல்றாரு, மேடம் இப்போ ஸ்டே வந்து கேன்சல்லாம் சுத்தமா பண்ணல மேடம், தள்ளி தான் போட்டிருக்காங்க. நீங்க உடனே பணம் வேணும் கேட்டீங்க, ஆனா அவங்க பணம் கொடுக்க தயாரா இருக்கீங்க, உங்களால வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறதுனால இந்த ஸ்டேவை கேன்சல் தான் பண்ணல, ஆனா அது இன்னும் ஸ்டே இன்னும் இருக்கு, ஆனா பாதிப்பு அவங்களுக்கு இல்லை மேடம், நம்ம நினைச்சோம்னா உடனே போய் ஜப்தி எல்லாம் பண்ண முடியாது, 10 நாள் டைம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ச்சே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் டென்ஷனா இருக்காங்க, சிந்தாமணியும் பினான்சியரும். அதுக்குள்ள நம்ம லாயர் என்ன பண்றாங்கன்னா, இதுதான் நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாங்க. இப்ப அடுத்தது என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, முத்து ரவி நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, அவங்க சொன்னாங்க பாருங்க பேங்க், அந்த பேங்க்ல போய் அந்த பிரான்ச்ல போய் முதல்ல பினான்சியருக்கு அக்கௌண்ட் இருக்கான்னு பாருங்க, அங்க லாக்கர்ல அவரு பத்திரங்களா வச்சிருக்காரான்னு முதல்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேடம் நாங்கெல்லாம் போய் கேட்டா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லவும், முத்து உனக்கு ஒரு லெட்டர் இப்போ நான் ரெஜிஸ்டர் மாதிரி ஒன்று பண்ணி கொடுக்குறேன், அது ஒரு லீகல் நோட்டீஸ் ஃபார் ஃப்ராட் அலர்ட்னு அந்த லெட்டரு, அதில் டீட்டெயிலாக நான் போட்டு கொடுத்துறேன், 38 லட்சம் வந்து இப்படி பணம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வக்கீல தான் எங்க கிளைண்டோட ஆப்போசிட் இருக்கிறவரு அக்கௌண்ட் வச்சிருக்காராமா, அவரோட லாக்கர்ல எங்களோட பத்திரம் இருக்குன்னு சொல்றாரு. அது உண்மையா இல்லையான்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா உங்க பேங்கோட சீலோட எங்களுக்கு ஒரு லெட்டர் வேணும், ரெஜிஸ்டர் லெட்டர் வேணும்
அதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவங்க ஒரு அந்த லீகல் நோட்டீஸ் ஒன்று முத்துக்கிட்ட கொடுத்து விடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா முத்து ரவி 2 பேரும் நேரா போய் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட லாயர் கிருஷ்ணா கொடுத்தாங்கல்ல அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. பேங்க் மேனேஜரும் அதை படிச்சு பார்த்துட்டு, சார் உடனே உங்களுக்கு இப்ப பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு பேரு என்ன, அந்த பினான்சியர் பேரு டீட்டெயிலாம் கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த பேரு டீட்டெயிலாம் சொன்னோடனே அவர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன உண்மையா அப்படின்னு பக்குன்னு ஆயிருது முத்துக்கும் ரவிக்கும். சார் அவரு இங்க லாக்கர் வச்சிருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. சார் இருங்க சார் அதையும் செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளர்க்கை கூப்பிட்டு இது ஒரு லாக்கர் வச்சிருக்காரா என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லாக்கர் வச்சிருக்காரா என்னன்னு செக் பண்றப்பதான் தெரிய வருது ஆக்சுவலா லாக்கர் அங்க இல்ல அந்த பினான்சியருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இப்பதான் ஹபாடா அப்படின்னு இருக்கு முத்துக்கும் ரவிக்கும். உடனே என்ன அந்த மேனேஜர் எழுதி கொடுக்குறாருன்னா, இங்க வந்து ஆடிட்டிங் நடக்கிறது உண்மைதான், ஆனா இந்த பினான்சியர் பேரை சொல்லி அவரு வந்து இங்க அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ஆனா இவருக்கு இங்க லாக்கர் இல்ல, லாக்கர் வசதியை அவர் பெறவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. ஸோ அங்க லாக்கர் இருந்தா தான் இவர் அங்க பத்திரத்தை வச்சிருப்பாரு. ஆனா அங்க லாக்கரே இல்ல அவர் பேர்ல, அதாவது பினான்சியர் பேர்ல லாக்கரே இல்ல. பட் எப்படி இவரு பத்திரத்தை வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி லெட்டரை ஒன்ன எழுதி அது பேங்கோட சீலோட ரெஜிஸ்டர் பண்ணி முத்துக்கிட்ட கொடுத்து விடுறாங்க. முத்துக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது. எப்படி நம்ம வீடு நம்ம கைக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சறாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னா மத்தவங்க எல்லாருமே நம்ம கிருஷ்ணாவோட ஆபீஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் லாயர் கிருஷ்ணாவுக்கு கூப்பிட்டு இப்படி லெட்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அந்த பினான்சியர் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சிருக்கான், அங்க லாக்கர்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு லெட்டர் கொடுத்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சூப்பர், அதை கொண்டு வாங்க, இதை வச்சு அவனுக்கு காப்பு வைக்கலாம் அப்படின்னு லாயர் கிருஷ்ணா சொல்றாங்க. போனை கட் பண்ண லாயர் கிருஷ்ணா அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, அண்ணாமலை கண்டிப்பா உங்க வீட்டை நாங்க மீட்டு கொடுத்துருவோம் அண்ணாமலை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா, நன்றிமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. விஜயும் பாத்தீங்கன்னா ஹாப்பியாக ஆரம்பிச்சிடுறாங்க, எப்படியோ நம்ம வீடு திரும்பி கிடைச்சிரும்னு. அதுக்குள்ள முத்து ரவி 2 பேரும் வந்த பின்னாடி இப்பதான் அந்த பினான்சியருக்கு நம்ம செக்மேட் வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், இப்ப பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு ஜூனியர் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நமக்கு கிருஷ்ணா இருக்காங்கல்ல அவங்களோட ஆபீஸ்க்கு வர சொல்லி நாங்க பணத்தை செட்டில்மெண்ட் பண்றோம், நீங்க வந்து வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்புறோம். அவங்க கம்பல்சரி வந்தே ஆகணும், உங்க டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லல, அதனால கண்டிப்பா அந்த பினான்சியர் வருவான் பாருங்க வேணாலும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நோட்டீஸ் இருக்குதுல்ல அதையும் அனுப்பிச்சு விடுறாங்க. அதை பார்த்துட்டு என்னங்க இது சும்மா சும்மா பணத்தை வந்து வாங்கிக்கிங்கன்னே சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன பண்றதுன்னு பினான்சியர் வந்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல அப்படிங்கும் போதே அப்பதான் வக்கீலை கேட்டு இதை முடிவு பண்ணிக்கலான்ட்டு வக்கீலை கூப்பிட்டும் போது வக்கீல் சொல்றாரு, மேடம் அவன் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது மேடம், அவங்க அன்னைக்கு போனப்ப கையில எந்த பணமும் வச்சிருந்த மாதிரி தெரியல, அவனுக்கு ஏதாவது சும்மா சொல்றானுங்க போல இருக்கு, நம்ம வரமாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்க போங்க, போய் பணத்தை கொடுத்தா வாங்கிக்கிங்க, வீட்டு பத்திரம் எங்கன்னு கேட்டா அது லாக்கர்ல இருக்கு, 1 வாரம் ஆகும், அதுக்கப்புறம் நான் எடுத்து தர்றேன்னு சொல்லிருங்க, ஆனா பணத்தை கையில மட்டும் வாங்கிக்கிங்க, டிடி செக் இது மாதிரி எதுலையும் வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கான்ஃபரன்ஸ் கால்ல தான் சொல்றாரு வக்கீல். அப்ப சரி போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க பினான்சியரும் சிந்தாமணியும். அதுக்கப்புறம் சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, பினான்சியரா அங்க போயிட்டு வக்கீல் சொன்ன மாதிரி பணத்துக்கு என்னத்த நேரடியா கையில மட்டும் வாங்கு, டிடி செக்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, பணத்தை இவங்க வாங்கிக்கிட்டு அந்த பத்திரத்தை கொடுக்காம விட்டுறலாம், கடைசியில பணத்தை கேட்டாங்கன்னா யார் பணம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த நாள் காலையில அண்ணாமலையோட வீட்டுல இருந்து எல்லாரும் நம்ம லாயர் கிருஷ்ணா ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க. அப்பதான் வர்றாரு பினான்சியர். என்ன மேடம் நீங்க சும்மா பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றீங்க, நான் என்ன மேடம் பணத்தை வாங்கிக்க மாட்டேங்கிறேன் நான் சொல்றேன், நான் கேட்டது ஒரு 10 நாள் டைம், ஏன்னா 1 வாரம் ஆகும் பேங்க்ல ஆடிட்டிங் முடிய, அதுக்கப்புறம் தான் மேடம் லாக்கர்ல இருக்கிற அந்த டாக்குமெண்ட் எடுத்து தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா டிராவ்ல இருந்து ஒரு டிடியை எடுக்கிறாங்க. அந்த டிடியை அப்படியே பினான்சியருக்கு பக்கத்துல நகர்த்துறாங்க. அப்படி பாக்குறாரு, பார்த்தா 38 லட்சத்துக்கான டிடி, கை அப்படி பரபரக்குது, அந்த டிடியை எடுத்துக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் வக்கீல் சொல்லியிருக்காரு, டிடி செக் இது மாதிரிலாம் எதுவுமே வாங்கிடாதீங்க, கையில பணத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால அவர் அமைதியா இருக்காரு. பினான்சியர் பணத்தை எடுக்காம அப்படி முழிச்சு தின்னுட்டு இருக்கீங்க மேடம், நான் தான் சொன்னேன் மேடம் பணம் வாங்குறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு டிடி எல்லாம் வேண்டாம் மேடம், எனக்கு பணத்தை கையில கொடுத்துருக்கு, நான் வாங்கிட்டு போயிடுறேன், 1 வாரத்துக்குள்ள லாக்கர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா
உங்களுக்கு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க லாயர் கிருஷ்ணா. என்ன மேடம் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு லெட்டரை தூக்கி போடுறாங்க. ஆக்சுவலா இது ஒரிஜினல் லெட்டர் இல்ல, இது ஒரு காப்பி தான். படிச்சு பாருங்க மிஸ்டர் பினான்சியர் அப்படின்னு சொல்றாங்க. படிச்சு பாக்குறாரு, பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. இது என்ன லெட்டர்னா, முத்து போய் அந்த மேனேஜர் கிட்ட பேங்க் சீல் வச்சு கையெழுத்து வாங்கணும், மேனேஜர் கையெழுத்து போட்ட ஒரு லெட்டர் இருக்குல்ல, அந்த லெட்டரு பினான்சியருக்கு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இங்க இருக்கே தவிர லாக்கர்லாம் எதுவும் இல்ல, அதை எழுத்துப்பூர்வமா சட்ட ரீதியா எழுதி கொடுத்திருக்காரு பேங்க் மேனேஜர். இத படிச்சு பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது. பினான்சியருக்கு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. என்ன பினான்சியர், உங்களுக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலையோட வீட்டை ஆட்டையை போடணும், அதுதான் உங்க பிளான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க பினான்சியர். அப்பதான் முத்து சொல்றாரு, வச்சாங்க பாருங்க நம்ம லாயர் கிருஷ்ணா பிரம்மாஸ்திரத்தை, இப்ப பேசுறா பாக்கலாம் நீ அப்படின்னு முத்து சொல்றாரு. முத்துவை மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு பினான்சியர். அங்க என்னங்க பினான்சியர் மறைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்து பேசுங்க. மேடம் எதுக்கு மேடம் இவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பேசாம போலீஸ்ட புடிச்சு கொடுத்துடலாம் மேடம் அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் கொடுக்க முடியாது முத்து. பினான்சியர் நீங்க மட்டும் இந்த நோட்டீஸ வாபஸ் வாங்கலேன்னு வச்சுக்கோங்க, நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்காக இந்த நோட்டீஸை விடல, அண்ணாமலையோட வீட்டை ஏமாத்தி புடுங்கிறதுக்காக தான் இந்த நோட்டீஸ விட்டுருக்கீங்க அப்படிங்கறதையும் செக்ஷன் 420 கீழே சீட்டிங் அண்ட் டிஸ்ஹானஸ்டி அப்படிங்கிற வழக்கை என்னால பதிவு செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க பேங்க்ல லாக்கர் இருக்குன்னு பொய் சொல்லி அதுலதான் அண்ணாமலையோட டாக்குமெண்ட் இருக்குன்னு பொய் சொன்னதுனால உங்களை ஃபோர்ஜரி கேஸ்லயும் உங்களை சிக்க வைக்க முடியும். இந்த 2 கேஸையும் போட்டு உங்களை உள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களால கொஞ்சம் கூட பெயில் எடுத்து வெளியவே வர முடியாது. கன்ஃபார்ம் களிதான். இது எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு இப்போ உங்களை ஐடியாவை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு லாயர் கிருஷ்ணா. இதெல்லாம் கேட்ட பினான்சியருக்கு, ஆகா இனி நம்ம ஏதாச்சும் பேசணும்னா மாட்டிக்குவோம், கையும் களவுமா இப்ப மாட்டிக்கிட்டோம், பேசாம இதுல இருந்து தப்பிச்சறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் விடுங்க மேடம், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க சார், இதை நான் சும்மா டென்ஷன்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கல, இதுக்கான டாக்குமெண்ட்டே நாங்க ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, நீங்க மட்டும் இதை முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நேரா இதை ஃபைல் பண்ண வேண்டியதான் இந்த கேஸா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கும் இதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை மேடம், விட்டுருங்க மேடம் அப்படின்னு அப்படி பவ்யமா கீழே இறங்க ஆரம்பிச்சிடறாரு. என்னையா சொல்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா மேடம், என்னோட காசு இல்லை மேடம் இந்த 38 லட்சம், இதுக்கு எல்லாத்துக்கும் சிந்தாமணி தான் காரணம் மேடம், அவங்க தான் இந்த வெயிட்டை கேட்டாங்க மேடம், அவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், இந்த காசே என்னோடதுல, இதெல்லாம் சிந்தாமணி காசு தான் மேடம், ப்ளீஸ் மேடம் என்னை மாட்டி விட்டுறாதீங்க மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சுன்னா பினான்சியர் வசமா மாட்டிக்கிட்டாருல, அதனால சிந்தாமணிய வசமா மாட்டி விட்டாரு. அதை பார்த்த லாயர் கிருஷ்ணா சொல்றாங்க, உங்களுக்கு 1/2 hour டைம் தர்றேன், நீங்க இங்கேதான் இருக்கணும், உங்களோட ஆளுக அண்ணாமலையோட பத்திரத்தை எடுத்துட்டு வந்து இப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோ ஒரு 1/2 மணி நேரம் இல்லல்ல மேடம், 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வர சொல்லிடுறேன் டேய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டாக்குமெண்ட் சிந்தாமணி கிட்ட தான் இருக்கு, நீ போய் வாங்கிட்டு வா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. சார் மேடம் என்ன கேட்டா என்ன சார் சொல்றது அப்படின்னு, இந்த டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா நான் உண்மையை பூரா வெளியே சொல்லிடுவேன்னு சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏவும் போய் இந்த விஷயத்த சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க. ஆனா டாக்குமெண்ட்டை தரமாட்டேன்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட்டை தரலைன்னா உண்மை பூரா வெளியே சொல்லிடுவேன்னு சொன்னாரு சார் அப்படின்னு. இவன் என்னடா இப்படி மாறிட்டான், ஏதோ வில்லங்கமா இருக்குது போல இருக்கு, முதல்ல டாக்குமெண்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கொடுத்து விட்டுறாங்க சிந்தாமணி. 15 நிமிஷத்துக்குள்ள டாக்குமெண்டோட வர்றாரு பிஏ கொண்டு வந்து பினான்சியர் கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தோன்னே, மேடம் இந்தாங்க அப்படின்னு லாயர் கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்கவும், லாயர் சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை கிட்ட கொடுக்க போறாரு பினான்சியர் டாக்குமெண்ட்டா. அப்ப முத்து சொல்றாரு, எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்றாரு. சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் பேசினதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றின்னு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அப்பதான் லாயர் கிருஷ்ணா சொல்றாங்க, இந்த டிடியை நீங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க. இப்போ என்னன்னா லாயர் கிருஷ்ணா 38 லட்சத்தை அண்ணாமலையும் அவங்க குடும்பத்துக்காக பினான்சர் கிட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க. என்ன சார் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது ஒரிஜினல் டிடி தாங்க, 38 லட்சம், நீங்க எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதுண்டா சாமி அப்படின்ட்டு பினான்சியர் கிளம்பி போயிடுறாரு. மேடம் இது ஒரிஜினல் இல்ல மேடம் டிடி, நம்ம மாட்டிக்குவோம்ல அப்படின்னு முத்து அண்ணாமலை எல்லாம் சொல்றாங்க. ஆனா லாயர் கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, இங்க எல்லாரும் அந்த வீட்டு மேல வச்சிருக்க பாசத்துக்காகவும், உங்க குடும்பத்துல மனோஜ் இந்த விஜயா தவிர மத்தவங்க எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசத்தல் பற்றுதலா இருக்கீங்க,
இதெல்லாம் பாக்குறப்போ அந்த வீட்ல நீங்க எல்லாரும் இருந்தா நல்லதுன்னு தோணுச்சு. நானும் என் கணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் 38 லட்சத்துக்கான டிடியை நான் எடுத்திருக்கேன். இங்க பாரு, இந்த பணத்தை அவங்க கிட்ட இப்ப கொடுத்தாச்சு. உங்களுக்கு டாக்குமெண்ட்டும் வந்தாச்சு. டாக்குமெண்ட் கேன்சலுக்கு பண்றதுக்கான ப்ராசஸ் ஏற்கனவே போயிட்டு இருக்கு. இனி எந்த பிரச்சனையுமே இல்ல. அந்த பினான்சியரும் அதுக்கான சைனையும் போட்டு கொடுத்துட்டாங்க. இனி உங்க வீடு உங்களுக்கு தான் அண்ணாமலை. அப்ப அந்த பணம் மேடம் நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் போது, தம்பி எப்படி பினான்சியருக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னியோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடுத்துரு தம்பி அப்படின்னு முத்துக்கிட்ட லாயர் கிருஷ்ணா சொல்றாங்க. இதை பார்த்த உடனே அண்ணாமலை அப்படி கண் கலங்கிறாரு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. விஜயாவுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாயிருது. சே, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, நீயும் உன் பையனும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உன் பையனை முதல்ல ஒழுங்கா நடந்துக்க சொல்லு, புத்திசாலித்தனமா நடந்துக்க சொல்லு. எல்லா பக்கம் ஏமாந்து ஏமாந்து இந்நேரம் வீடே போயிருக்க வேண்டிய நிலைமை. என்னமோ கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு வீடு திரும்ப கிடைச்சிருச்சு. இனினாச்சும் ஒழுங்கா இருங்க, உங்க பையனை கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க லாயர் கிருஷ்ணா. இப்போ பணத்தையும் செட்டில் பண்ணியாச்சு, பத்திரமும் கைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி பினான்சியரும் அந்த ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்களா அதையும் கேன்சல் பண்றதுக்கான சைனையும் போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவும் கேன்சல் ஆயிடும். அப்புறம் என்ன, இன்னைக்கு கெத்தா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி லாயர் கிருஷ்ணா சொல்றாங்க. அம்மா, இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை கும்பிடுறாரு. ஆனா முத்து பாத்தீங்கன்னா தபக்கடின்னு லாயர் கிருஷ்ணா காலில் விழுந்துடுறாங்க. ரொம்ப நன்றிம்மா, இந்த உதவி நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தம்பி, உங்க எல்லாத்துக்காக தான் இந்த வீட்டுக்காக இந்த பணத்தை நான் கொடுத்துருக்கேன். அம்மா, கண்டிப்பா நாங்க இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் முத்து உன்னை பத்தி, நீ எப்படிப்பட்டவன்னு, நீ கண்டிப்பா கொடுத்துருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்காக வேற பக்கம்லாம் கடை வாங்காத, நீ சம்பாதிக்கிற காசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடுத்தா போதும்னு லாயர் கிருஷ்ணா சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிருது எல்லாத்துக்குமே. அப்புறம் என்னங்க அண்ணாமலை இன்னும் நின்னுகிட்டே இருக்கீங்க? கெத்தா வீட்டுல போய் உங்க கதவை திறந்து கெத்தா போய் உங்க வீட்டுல உட்காருங்க. எவன் இன்னும் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க லாயர் கிருஷ்ணா. ஆமாப்பா, லாயர் சொல்றது கரெக்ட் தான்ப்பா, வாப்பா கெத்தா போய் கால் மேல கால் போட்டு சேர்ல உட்காரு வா அப்படின்னு சொல்லி முத்து கூட்டிட்டு போறாரு. அண்ணாமலைக்கு அவ்வளவு சந்தோஷம். காரை வீட்டு முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. அப்படியே அண்ணாமலை வந்து அந்த வீட்டு காம்பவுண்ட் இருக்குல்ல அதுல அப்படியே தொட்டு கும்பிடுறாரு. கீழே தொட்டு கும்பிட்டு அப்படி கண் கலங்குறாரு. அப்பா, வீடுதான் நமக்கு வந்துருச்சேப்பா, எதுக்குப்பா கண் கலங்குறா, வாப்பா உள்ள போலாம், கெத்தா வா அப்படின்னு சொல்லும் போதே மீனா சொல்றாங்க, ஒரு நிமிஷங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா, இருங்க ஆரத்தி எடுத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நிக்க வச்சு ஆரத்தி எடுத்துக்கு திருஷ்டி சுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. சிந்தாமணி கண்ணு, இந்த பினான்சியர் கண்ணெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியில சொல்லி சுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. விஜயா உட்காருவாங்க பாருங்க அந்த ஈசி சேர், அதுல வந்து அண்ணாமலைய உட்கார சொல்றாங்க. டே, இதுல எல்லாம் என்னால உட்கார முடியாதுடா அப்படின்னு சொல்லவும், அப்போ ஓகே இருங்க அப்படின்னு சொல்லி சிங்கிள் சேர் இருக்குல்ல அந்த சோஃபா எடுத்துட்டு வந்து உட்கார சொல்லி, உட்காருப்பா முதல்ல இதுல அப்படிங்க உட்காடுறாங்க. கால் மேல கால் போட்டு உட்காரு, இது உன் வீடுப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்படி கால் மேல கால் போட்டு அப்படி சந்தோஷமா எல்லாத்தையும் அப்படி பாக்குறாரு அண்ணாமலை. இதை பார்த்தோன்னு எல்லாரும் பயங்கரமா கை தட்டுறாங்க. விஜயாவுக்கும் பாத்தீங்கன்னா செம்மையான ஹாப்பி. எப்படியோ இந்த வீடு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. மனோஜ் தான் ஒரே கவலையில் இருக்காரு. வீடு கிடைச்சிருச்சு, ஆனா இந்த வீட்டை ரெண்டா தான் பிரிப்பாங்க, நமக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரே கவலையில் இருக்காரு. முத்து அதை பார்த்துட்டு, ஏன்டா நீ மட்டும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும் போதே ரவி சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டை எனக்கும் முத்துவுக்கும் தான் கொடுப்பாருன்னு அப்பா சொன்னார்ல, அதுக்காக தான் இவன் இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இருக்கும் இவன் இதுக்காக தான் இருப்பான். இங்க பாருடா மனோஜ், இந்த வீட்டை நானும் ரவியும் வச்சுக்கணும்னா எங்களுக்கு ஆசை இல்லை, நம்ம வீடுடா இது, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்டா, அதான்டா சூப்பர் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அண்ணாமலை சூப்பர் அப்படின்னு சொல்றாரு. இவன் தாண்டா என் பையன் அப்படின்னு முத்துவை ரொம்ப பாராட்டிட்டு இருக்காரு அண்ணாமலை. முத்து, ரவி, மீனா, ஸ்ருதி, நீங்க மட்டும் முயற்சி எடுக்கலைன்னா இந்த வீட்டை நம்ம மீட்டிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்பா நம்ம எல்லாத்தையும் விடையும் லாயர் கிருஷ்ணா தான்ப்பா பயங்கரமா கஷ்டப்பட்டு இதை மீட்டு கொண்டு வந்தாங்க, அவங்கள என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன விஜயா, சொல்றது புரியுதா? புரியுதுங்க, மறக்கலாம் மாட்டேன், எனக்கு இந்த வீட்டை மீட்டு கொடுத்துருக்காங்க, நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் சரி, இது மறந்தாலும் சரி, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாருங்க இந்த லாயரு, உன் பையனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லி கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொன்னாங்க பாரு, அதை முதல்ல சொல்லி கொடு, ஒழுங்கா நடக்க சொல்லு. இந்நேரம் நம்ம வீடு போயிருக்க வேண்டியது, கடவுள் புண்ணியத்துல நம்ம வீடு நமக்கே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. விஜயாவும் சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி, இந்த சிந்தாமணி சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்பா அப்படின்னு சொல்லவும், அந்த சிந்தாமணிக்கு இந்த வீட்டு மேல கண்ணன் இத்தனை நாளா எனக்கு தெரியவே தெரியாது. விஜயா, அந்த சிந்தாமணியை ஃப்ரெண்டுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தியே, என்ன காரியம் பண்ணா பாத்தியா, இனிமேல் அவகிட்ட பேசுவ அப்படிங்கவும்,
ச்சே, அவளை பத்தி பேசாதீங்க, அவளெல்லாம் ஒரு மனுஷியா, நம்ப வச்சு மாட்டி விட்டவ, அவளெல்லாம் நான் இனி திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் முத்து, சொல்லுப்பா. இங்க பாருடா, இந்த சிந்தாமணி விஷயத்துல நம்ம கொஞ்சம் தலையிடாம இப்போதைக்கு கொஞ்சம் ஆற போடலாம், அதுக்கப்புறம் என்னனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. சரிப்பா, நீ சொன்னா சரிதான்ப்பா, அப்புறம் பாத்துக்கலாம் விடுங்க, எப்படியோ நமக்கு வீடு கிடைச்சிருச்சுல, அதே போதும், நம்ம வீடு நமக்கு திரும்பி வந்துருச்சு, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.